வணக்கம் இசை உறவுகளே. நாம் இன்றைய பதிவில் காண இருப்பது சான்யோ ஜப்பான் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஒரு மோனோ டேப் ரெக்கார்டர் 3 பேண்ட் 2-in-1 பற்றி தான். இது பார்த்திங்கனாக்கா இந்த சீரியஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பிக் சீரியஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் இது போட்டிருக்காங்க, பிக் சீரியஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய மாடல் நம்பர் பார்த்திங்கனாக்கா சான்யோ பிக் 185K இந்த மாடல் பேர். அது இல்லாமல் பேஸ் எக்ஸ்பேண்டர், அதாவது பேஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைப்பு பண்ணிக்கிறது. அதுக்கு வந்து பேக்ஸ் எக்ஸ்பேண்டர் போட்டிருக்காங்க. ஆட்டோ ஸ்டாப்பு ஓகே. இதில் வந்து 3 பேண்ட் ரேடியோ சொன்னோம் பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா எஃப்எம்மு, ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2, மீடியம் வேவ். அப்போ 1 2 3 4 பேண்ட் ரேடியோ. இது ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2, மீடியம் வேவ், எஃப்எம் ஓகே, 4 பேண்ட் ரேடியோ. அதோட ஒரு 3 பேண்ட் கிராஃபிக் ஈக்குவலைசர் வச்சுருக்காங்க பாருங்கள். இது தெரியும் உங்களுக்கு. பேஸுக்காக ஒன்றும், அது அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிராஃபிக் ஈக்குவலைசர் வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா பேஸு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 1 kHz 10 MHz போட்டிருக்காங்க. ஒரு 3 பேண்ட் ஈக்குவலைசர் ஓகே. ஒரு சில்வர் கிரே, ஒரு அருமையான கலரு. ஒரு ஸ்மால் சைஸ், நம்ம வந்து காம்பேக்டாக வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, போக்குவரத்துக்கு, போர்ட்டபுளுக்கு வசதியாக ஒரு சின்ன மாடல் போட்டிருக்காங்க. சில்வர் கலரு. இது கிரில் போட்டிருக்காங்க, மெட்டல் கிரில்லு. இதுவும் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே சைடு வியூ பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு டிசைனிங் தான், சும்மா டிசைனிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம வந்து பேக் சைடில் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த சைடு வியூ. பேக் சைடில் ஒன்றும் பெருசாக இருக்காது உங்களுக்கு. மாடல் நம்பர் மற்ற போக்குவரத்து தான் இருக்கும் உங்களுக்கு. அது இது ஒரு எதுக்காக காட்டுறோம் பாருங்கள். இது வந்து ஒரு ஏசி கார்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி உள்ளது. ஒரு நிமிஷம் இன்னும் பார்த்து தெரியும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு மாடல் நம்பர் எல்லாமே இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. சான்யோ மாடல் நம்பர் BIG 185K. பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 110 240 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 240 110 வோல்ட்லேருந்து 240 வோல்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம். பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் DC 6 வோல்ட்டு. அந்த பெரிய சைஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னாக்கா 4 போட்டுக்கலாம். நீங்கள் வோல்டேஜ் வெளியிலேருந்து ஏதோ ஒரு அடாப்டர் போட்டு நான் டிசைட் பண்ணி கொடுக்குற மாதிரி 6 வோல்ட்டு. இது இன்பில்ட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இருக்கிறதால நம்ம ஒரு ஏசி கார்டு கொடுத்தா போகிறோம். அந்த ஏசி கார்டு ஆல்ரெடி உங்களுக்கு நான் பொருத்தி வச்சுருக்கேன் பாருங்கள், ஏசி கார்டு. இதில் ஒரு டெலஸ்கோப்பிக் ஆண்டனா FM கேட்குறதுக்காக ஒரு அருமையான ஒரு கைப்பிடி ஓகே. இது பேக்கில் வந்து அவ்வளோதான். இதில் ஒன்றும் வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம அப்படியே வந்து டாப் வியூவுக்கு வந்துடும். டாப் வியூவில் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறோம் ஒன்று ஒன்றா. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பின்னால். அந்த பேட்ரி கம்பார்ட்மெண்ட்டு மட்டும் காட்டாத விட்டேன். ஒரு 4 பேட்ரி போடுறோம் சொன்னோம் பார்த்தீங்களா. அதுக்கான அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இதாக இருக்குது பாருங்கள். இதில் 4 பேட்ரி போடலாம். இதுதான் அதுக்கான அமைப்பு. இது எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படியே நம்ம டாப் வியூக்கு வந்துடும். டாப்பில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். லாஸ்ட் பட்டன் பாஸு, அதுக்கடுத்து ஸ்டாப் அண்டு எஜெக்ட்டு, அதுக்கடுத்து ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு, அதுக்கடுத்து ரீவைண்டு, அதுக்கடுத்து ப்ளே, அதுக்கடுத்து ரெக்கார்டிங் வச்சுங்களா. அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஹெட்செட்டு. நம்ம ஹெட்செட் போட்டு கேட்டுக்கலாம். 3.5 mm வரக்கூடிய ஹெட்செட்டு. அதேமாதிரி இதுலேருந்து ஆடியோ நம்ம அவுட் எடுத்து வேறு ஏதாவது நம்ம வந்து ஆம்பு கூட கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ரெக்கார்டிங்காக ஒரு மைக். இது டேப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற மைக்கு. இது ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டேப்பு, இந்த பக்கம் ரேடியோ, அதுக்கான ஃபங்க்ஷனு. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா செலக்டர் சுவிட்சு, பேண்ட் செலக்டரு, எஃப்எம்மு, மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் 1, ஷார்ட் வேவ் 2. மொத்தம் 4 பேண்ட் ரேடியோ. 4 பேண்ட் ரேடியோ வித்து மோனோ டேப் ரெக்கார்டர். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபைன் டியூன். பெரும்பாலும் அந்த அப்போ வந்து செட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபைன் டியூன் நாபு கொடுத்துருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா வால்யூம் நாபு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபைன் டியூன் சின்னது, இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் வால்யூம் நாபு இது. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா டியூனிங். உங்களுக்கு ரேடியோ ஸ்டேஷன் அது பண்ணுறதுக்கான இது டியூனிங்.
இதான் டாப்பு. இது ஏற்கனவே சொன்னதான் கைப்பிடி. இதுக்கு ஒரு அருமையான கைப்பிடி, நல்ல ஒரு அருமையான காம்பேக்டான செட்டு, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ நாம் இதை பற்றி அப்படி கொஞ்சம் இயக்கி பார்ப்போம். நான் ஆக்சுவலாக எப்பயுமே வீடியோ இடத்துல எடுக்கல, ஒரு இடம் மாற்றி வந்து எடுக்கிறேன். ஏன்னா அங்கே எடுத்து லைட்டிங்கெல்லாம் போட்டு பண்ணாக்கா எஃப்எம்மே வந்து நம்ம உங்களுக்கு போட்டே காட்ட முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணாலுமே வந்து நமக்கு எஃப்எம் அந்த இடத்துல கிடைக்க மாட்டுது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், ரேடியோவை பற்றி அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் என்ன பிரச்சனை இருக்குது இப்போன்னு சொல்லிட்டு. நம்ம எல்இடி பல்பு போட்டாலே எஃப்எம் வந்து சரியாக எடுக்கிறது கிடையாது, அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ இது வந்து எல்இடி பல்ப் இல்லாத இடத்துல, ஒரு இடத்துல வந்து ஜன்னல் பக்கத்தில் ஷோபா போட்டு அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்து லைட்டு விடும் போடல, எதுவுமே ஜன்னலை திறந்து வச்சுட்டு அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி வேணா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அப்படியே எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஜன்னல் வெளிச்சத்தில் தான் உங்களுக்கு பண்ணுறேன். அதேமாதிரி எங்கள் வீட்டு ரேடியோ கூட பாருங்கள், இந்த இடத்துல தான் போட்டிருப்போம், மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வச்சு கேட்க முடியும். அது கூட இங்கே லைட்டு மேலே இருக்குது, பட் அந்த லைட்டு போட்டால் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பாருங்க, மேலே லைட்டு போட்டால் ஒர்க் ஆகாது. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எஃப்எம் போட்டு ஓரளவுக்கு இந்த எஃப்எம் போட்டால் கூட ஒன்றே கிடைக்காது. ஏன்னா எங்களுக்கு வந்து பக்கத்தில் எஃப்எம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரு 70 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது எஃப்எம் ஸ்டேஷனு. அதனால் நான் பண்ணுறோம், ஒரு ஒயர் வந்து இது மாதிரி ஒரு பின்னு போட்டு வச்சுருப்போம். இந்த காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு பின்னு போட்டு வெரி லென்த் ஒயர் வெளியே போட்டிருப்போம் ஜன்னல் வெளியே. இதை வந்து நம்ம டெலஸ்கோப் ஆண்டினாவில் கிளிப் பண்ணி விட்ருவோம். கிளிப் பண்ணிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்கும். அது அந்த மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது கூட இந்த இடத்துல தான் நாங்கள் உள்ளே போய்ட்டு நம்ம டேபிள் வச்சு எல்லா எல்இடியும் போட்டு நீங்கள் என்ன ஒயர் போட்டாலும் எடுக்காது. எஃப்எம் ஸ்டேஷனோ எந்த ஸ்டேஷனுமே எடுக்காது. அதான் கண்டிஷன்ஸ். அதனால தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் எஃப்எம் வந்து ஆன் பண்ணி காட்டணுன்றதுக்காக இந்த இடத்துல கொண்டு உங்களுக்கு புதுசாக நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் நான் உங்களுக்கு எஃப்எம் இதில் போட்டு காட்டுறேன் இந்த செட்டில். ஓகே, இந்த செட்டில் வந்து அப்புறம் இன்னொன்று ஒரு சின்ன பிரச்சனை சொன்னேன் உங்களுக்கு, சொல்லலன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டேப் ரெக்கார்டில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டு ஃபார்வேர்டு போகுது, ரிவர்ஸ் போகுது, எல்லாம் போகுது. ப்ளேவில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ப்ளேவில் வந்து அந்த ப்ளே வீல் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து அதுக்கான வாஷர் எல்லாம் கழண்டு போய் கிடக்கிறதுல அது வந்து நமக்கு இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ண முடியல. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வெளிச்சத்தில். இதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். இந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னால் வந்து ஒரு வாஷர் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னாக்கா. இதுதான் நமக்கு வந்து ப்ளே பண்ணும்போது இந்த வீல் ரொட்டேட் ஆகும். இந்த வீல் ரொட்டேட் ஆகி தான் உங்களுக்கு வந்து பிஞ்சு ரோல் தள்ளக்கூடிய அந்த ஃபிலிமை இதான் வந்து கவுண்டிங் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ இதில் வந்து இந்த முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியில் உங்களுக்கு அழுத்தி காட்டுற மாதிரி பாருங்கள், மூவிங் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு வாஷர் ஒன்று வரும் உள்ளே, இந்த வீல் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வாஷரு. அந்த வாஷர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது எங்கே பிடிச்சி தேடி வாங்குறதுன்னு தெரியல, என்கிட்ட கைவசம் ஒன்றும் இல்லை. அதை போட்டு லாக் பண்ணால் தான் இந்த வீல் போய்ட்டு அந்த கியர் வீலோட என்கேஜ் ஆகும். அப்போ அந்த என்கேஜ் ஆனால் தான் உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது ஆகும். இப்போ நம்ம கேசட் போட்டு ப்ளே பண்ண என்ன நடக்கும்னா, பிஞ்சு ரோல் வந்து தள்ளும் ஃபிலிமை, பிஞ்சு ரோல் தள்ளிக்கிட்டே இருக்கும். பட் இது ரொட்டேட் ஆகிறதால ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன வேணால் அந்த பிஞ்சு ரோல்லே ஃபுல்லாக மொத்த ஃபிலிமும் சுற்றிக்கும். அது நம்ம சின்ன வயசில் அந்த டேப் ரெக்கார்டை வச்சு பாட்டு கேட்டவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த வீல் ஒர்க் ஆகலைன்னா எல்லா ஃபிலிமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சு ரோலில் போய் சுற்றிக்கிட்டு சிக்கி நின்னே போயிடும். அது அந்த மாதிரி நடக்கும். இதில் இதே அதே தான் நடக்கும். இப்போ நான் போட்டோம்னாக்கா, போட்டு ப்ளே பண்ணோம்னாக்கா பிஞ்சு ரோல் வந்து நல்லா இருக்குது, அது ஃபிலிமை உங்களுக்கு தள்ளிக்கிட்டே வரும். பட் இவர் ரொட்டேட் ஆகாததால் என்ன ஆகுனா, போய் ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் போய் பிஞ்சு ரோல் ஃபுல்லாக சுற்றிங்க ஃபிலிம் சுற்றிக்கிட்டு அது நின்றுடும். அந்த கேஸில் இருக்கிற ஃபிலிமை பிச்சுக்கும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில். அதுக்கான வாஷர் எங்கே தேடுறதுன்னு தெரியல. இல்லை யாராச்சும் நம்ம நண்பர்கள்ட்ட கிடச்சின்னா வாங்கினா அதை பயன்படுத்தி பார்க்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் இப்போதைக்கு நான் டேப்பு மட்டும் உங்களுக்கு இதில் ரன் பண்ணி காட்ட முடியாது. அது வாய்ப்பு கிடச்சி இதை சரி பண்ணாக்கா உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் ரெக்டிஃபை ஆன பிறகு வேணால் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து ரேடியோ மட்டும் போட்டு பார்ப்போம் எந்தளவு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களை நான் ரேடியோ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எடுக்கல பாருங்கள். இப்போ இந்த டெலஸ்கோப் வேணால் இந்த கிளிப் சொன்ன பார்த்தீங்களா, இதை போட்டால் கொஞ்சம் எடுக்கும் பாருங்கள். கிளிப் பண்ணால் மட்டும்தான் எடுக்கும்.
உங்களுக்கு ஆண்டனாவில் கொடுக்குறேன் பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, அந்த ஒயர் கொடுத்தா தான் உங்களுக்கு எடுக்கும். அதை காட்டுறேன் பாருங்கள், இந்த கிளிப்பு எங்கே பண்ணிக்கிறேன்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி டெலஸ்கோப்பிக் ஆண்டனாவில் அந்த ஒயரை கிளிப் பண்ணால் தான் எடுக்கும். அது கூட அந்தளவுக்கு தெளிவாலாம் எங்களுக்கு கிடைக்காது, ஓரளவுக்கு பாடம். ரைட், ஓகே, நம்ம ஃபோட்டோ எஃப்எம் எடுக்குது உங்களுக்கு காட்டலான்ற ஒரு கண்டிஷனுக்கு மட்டும்தான் நம்ம அதை பண்ண முடியும். அதுக்கு மேலே இதை நம்ம பண்ண முடியாது. அந்த கண்டிஷன்லாம் இருக்குது. நான் இன்னொரு டைம் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். வேறு ஸ்டேஷன் கூட எடுத்துன்னு பார்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 104 சம்திங் 106.4னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து ஹலோ எஃப்எம் இந்த பக்கம் எடுக்கும். இந்த இடத்துல 106.4 இந்த லொக்கேஷனில் உங்களுக்கு தெரியும். பார்த்தாலே நம்பர் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். அந்த 104க்கும் 108க்கும் இடையில இருக்குது பாருங்கள். அப்போ இது 106.4 பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹலோ எஃப்எம். அப்படியே அந்த பக்கம் தள்ளிட்டு போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு என்ன எடுக்கு பார்ப்போம். இந்த டைம் எடுக்குது, இங்கே ஒன்று எடுக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் எஃப்எம் இது பிக் எஃப்எம். ஸோ ஓரளவு தான் எடுக்கும். ஓகே, ஓகேவா? அடுத்து நம்ம வேறு எதை எடுத்தேன்னு பார்ப்போம். ஷார்ட் மீடியம் எதை எடுத்த பார்ப்போம். இப்போதைக்கு எஃப்எம்மில் இருக்குது. நான் வேறு எதை மாற்றி பார்க்குறேன். மீடியம் வேலை வச்சு பார்ப்போம். மீடியம் ஒன்று கூட முச்சு விடல. ஒன்றுமே எடுக்கலை. சரி, ஷார்ட் வேலை பார்ப்போம். ஆடியோ சவுண்டு மட்டும் தான் வருது, வேறு எதுவும் இல்லை. அடுத்தது எதுவுமே எடுக்கலை. ஒன்லி எஃப்எம் தான் உங்களுக்கு எடுக்குது. ஓகே, ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம போட முடியாது, காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால தான் பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. இன்னொரு முறை உங்களுக்கு போட்டு காட்டுங்க. சரி, அடுத்து நம்ம வந்து இந்த கேசட் ரன் ஆகுதுன்னு சொன்னால, கேசட் ரன் ஆகாது, அந்த பாசிட்டிவ் ஃபார்வர்டு அது மட்டும் ஒர்க் ஆகுது பார்ப்பாருங்க. ஓகே, இதில் ப்ளே தான் ஆகாது. இது வந்து ரிவேஷ் மட்டும் ஒர்க் ஆகும். ரிவைண்ட் உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு இன்னும் டைம் வரும்போது லைட்டு கூட அடித்து காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். ஒரு நிமிஷம். ரிவைண்ட் மட்டும் ரீவைண்ட் மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், தெரியும் ஓரளவுக்கு. அதான் சுற்றி பாருங்கள், ரீவைண்ட் ஒர்க் ஆகுது. இதுதான் ப்ளே மட்டும் உங்களுக்கு பிஞ்ச் ரோல் தான் சுற்றும், இது சுற்றாது. பிரச்சனை இருக்குது, பார்ப்போம்.
உங்களுக்கு ப்ளே கூட பட்டன் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், ப்ளே இது பிஞ்ச் ரோல் தேர் ரெண்டாவது பாருங்கள். தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே, பிஞ்ச் ரோல் மட்டும் உங்களுக்கு ரெண்டாவது பாருங்கள். ஆனால் அந்த கீழே இருக்கிற வீல் சுத்தாது, அப்படியே நிற்கிது பாருங்கள். ஓரளவுக்கு உள்ளே தெரிய மாட்டுது. பாருங்கள், இப்போ தெரியும் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த பிஞ்ச் ரோல் சுற்றும். உங்களுக்கு அந்த ஃபிலிமை இருக்கிற அந்த வீல் சுற்றலை பாருங்கள். அதான் பிரச்சனை. இதில் தெரியுது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள். அதுதான் பிரச்சனை தான் இருக்குது அதில். அது ஏதாவது வாய்ப்பு கிடச்சிதுன்னா சரி பண்ண முடிஞ்சதுனாக்கா சரி பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு நான் வந்து இன்னொரு பதிவில் கூட நான் அதை போடுறேன் பாருங்கள். இப்போதைக்கு அதனுடைய நிலைமை தான். அதனால் நம்ம அதை கட் பண்ணிவிடுவோம். ஓகே, இன்னொரு திருப்பி நம்ம பழையபடி ரெடியாக வந்துடும். ஓகே, ஓகே, இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இதை பற்றி நம்ம ஓரளவுக்கு சொல்லியாச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நான் நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்து சொன்னால் கூட நீங்கள் அதை சொல்லலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.